ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நான் பைரவா படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன். காலையில் 5:30 மணி ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட தனிப்பட்ட முறையில் படம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்க படத்தோட ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்த படத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது வேஸ்ட்டு. விஜய் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. இது ரொட்டீன் ஸ்டோரி தான், பட் ஆனால் விஜய் இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு. டைலாக் டெலிவரி நல்லா இருக்கு. விஜய் டான்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். யாருமே இந்த படத்தை நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படத்தையும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் டே பார்க்க முடியலன்னா கூட செகண்ட் டே கூட பார்க்கல. இந்த படத்தில் விஜய் சூப்பராக நடிச்சிருக்காரு, கீர்த்தி சுரேஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சதீஷோட காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இந்த விக் ஒரு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். டைரக்டரே அதை சூஸ் பண்ணாரு எனக்கு தெரியல. சில இடத்துல விஜய்க்கு அந்த விக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு துப்பாக்கி கெட்டப்லேயே இந்த படத்தில் பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். மேபி எனக்கு அப்படி தோணுது. பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. அது தேவையில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தமிழில் விஜயும் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இது. இந்த படத்துக்காக ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பரதன் 2015 எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இது விஜயோட 60th ஃபிலிம். அதனால நிறைய டைரக்டர்ஸ் விஜய் அப்ரோச் பண்ணாங்க, நிறைய ஸ்டோரிஸ் சொன்னாங்க. பட் ஆனால் பரதன் சொன்ன ஸ்டோரி பிடிச்சி போய் தான் விஜய் இந்த படத்துக்கு ஒத்துக்கினாரு. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்தது விஜயா ப்ரொடக்ஷன்ஸ். விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் வேற யாரும் இல்லை, நம்ம அஜித் நடிச்ச வேதாளம் படத்துக்கு இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த படத்தில் ஒரு கோட் செட்டப் சீன் இருக்கும். இந்த கோட் செட்டப் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கிற EVP தீம் பார்க், இந்த தீம் பார்க்கில் தான் இந்த செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. இதோட டெக்னிக்கல் குரூ பற்றி பேசணும்னா டைரக்டர் பரதன், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், எடிட்டர் KL பிரவீன், ஃபைட் மாஸ்டர் அனலரசு, அப்புறம் இந்த படத்தில் உள்ள பாடல்களுக்கு லிரிக் எழுதுந்து வைரமுத்து அவர்கள். ஸோ இந்த படத்தில் மோஸ்ட்லி எல்லா சாங்ஸுமே கொரியோகிராஃப் பண்ணது தினேஷ் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு கோயில் திருவிழா செட்டப் கூட இருக்கும், விஜய் டான்ஸ் ஆடுவார். அந்த கோயில் திருவிழா செட்டப் சூப்பராக இருக்கு. அந்த செட்டப் எங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னி மில்ஸ்ல இந்த செட்டப் பண்ணுறது போட்டிருக்காங்க. அந்த சாங்குக்கு கொரியோ பண்ணது தினேஷ் மாஸ்டர். அப்புறம் இந்த படத்துல மியூசிக்ன்றது சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சந்தோஷ் நாராயணன் சூப்பரா கொடுத்துருக்காருன்னு நான் நினைச்சு பார்க்கல. எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. விஜய்க்கு ஆப்டா கொடுத்துருக்காரு இந்த படத்துல. பைரவா படத்தோட ஆல்பம்க்கு இந்தியா கிளிட்ஸ் 3.5 out of 5 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். மூவி க்ரோன்ற ஒரு வெப்சைட் 2.5 out of 5 கொடுத்துருக்காங்க. எதுக்கு அவ்வளோ கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த படத்தோட ஆல்பம்க்கு நான் 5 out of 5 கொடுப்பேன். இந்த படம் பார்த்ததுல நான் இந்த படத்துக்கு 4 out of 5 கொடுக்க போறேன். மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. இது ஆக்சுவலாக ரொட்டீன் ஸ்டோரி தான், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி கிடையாது, ரொட்டீன் ஸ்டோரி தான். ஆனால் விஜய் சூப்பராக நடிச்சிருக்காரு. டைலாக் டெலிவரி சரி, டான்ஸ் சரி, சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த படத்தில். சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒரு KL பிரவீன் ரொம்ப நல்லா பார்த்துருக்காரு இந்த படத்தில். நீங்களும் போய் படம் பாருங்க. நான் சொன்ன மாதிரி யாருமே இதை நெட்டில் டவுன்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நிஜமான விஜய் ஃபேனாக இருந்தால், விஜய் ரசிகனாக இருந்தால் எல்லாரும் தேட்டருக்கு போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ் கிடைக்கலன்னா கூட செகண்ட் டே கூட போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே போடலாம். அப்புறம் இந்த ட்ரோலர்ஸ்க்குலாம் ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன். இன்னைக்கு எப்படியும் ஈவினிங்குள்ளே நிறைய ட்ரோல் இமேஜஸ், ட்ரோல் வீடியோஸ்லாம் வரப்போகுது. படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. நான் விஜய் படம் மட்டும் சொல்ல, நீங்கள் எந்த ஹீரோ படத்துக்காக ட்ரோல் பண்ணும்போது ஒன்று யோசிச்சு பாருங்க. அந்த ஹீரோவை ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க சினி ஃபீல்டில் நிறைய சாதிச்சிருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் ட்ரோல் பண்ணதால ஃபேன்ஸ்லாம் விட்டு போயிட மாட்டாங்க, அது மட்டும் மைண்டில் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போறேன். இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இப்போ சொல்ல மாட்டேன், அது ஒரு சஸ்பென்ஸ். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.